அந்தியூரில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கடந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று 30க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி சார்பில் அந்தியூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதன் விதர்சன ஊர்வலம் அந்தியூர் பவானி ரோட்டில் உள்ள மங்களம் பள்ளி அருகில் இருந்து தொடங்கியது. ஊர்வலத்தில் இந்து முன்னணி அந்தியூர் ஒன்றிய தலைவர் முனுசாமி வரவேற்புரையாற்றினார். ஈரோடு வடக்கு மாவட்ட இந்து முன்னணி பொதுச் செயலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். ரங்கநாதன், டாக்டர் செல்வகுமார், APS பர்குணன், டாக்டர் சங்கர் ஆகியோர் ஊர்வலத்தை காவிக்கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளான பவானி ரோடு, சிங்கார வீதி, ராஜவீதி, அரசு மருத்துவமனை, பர்கூர் ரோடு, சக்தி ரோடு வழியாக சென்று அத்தானி ஆற்றில் கரைக்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் பவானி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தலைமையில் அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், அம்மாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் ஜெயமுருகன், அந்தியூர் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி மற்றும் சுமார் 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.